வரி வருமானத்தை மேம்படுத்துவதில் 3 ஆண்டுகளில் இலங்கை முன்னேற்றம் என்பதான செய்தி தரப்படுகிறது. ஓரளவு சிறந்த நிலையிலேயே நாடு இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகிறது. எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் பெருமளவுக்கு தங்கியிருக்கும் இலங்கை பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளைப் போன்று பாதிக்கப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது. இருப்பினும் கடந்த 3 ஆண்டுகளில் இலங்கை அதன் வரி வருமானத்தை மேம்படுத்துவதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. எனவே தற்போதைய நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடியவாறு இலங்கை ஓரளவுக்கு சிறந்த நிலையில் இருக்கிறது என சர்வதேச நாணயத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே வரி மூலம் சிறந்த இலக்கினை இலங்கை அடைந்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கையின் ஓரங்கமான ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பொருளாதார மதிப்பீடு குறித்து விளக்கமளிக்கும் நோக்கிலான செய்தியாளர் சந்திப்பு நேற்று முன்தினம் வாஷிங்டனில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் எரிபொருள் நெருக்கடியின் விளைவாக இலங்கை, பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் முன்னெடுத்திருக்கும் பாதிப்புகள் மற்றும் மீட்சியின் நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய 2 நாடுகளுமே சர்வதேச நாணய உதவி செய்ய திட்டங்களின் கீழ் உள்ள இலங்கையை பொறுத்தமட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் இலங்கை அதன் வரி வருமானத்தை மேம்படுத்துவதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அந்த வருமானத்தினூடாக இலங்கை படிப்படியாக நிதி இறப்புகளை கட்டியெழுப்பியுள்ளதாகவும், எனவே தற்போது ஏற்பட்டிருக்கும் எரிபொருள் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடியவாறு இலங்கை ஓரளவுக்கு சிறந்த நிலையிலேயே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறேன். இருப்பினும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் 2 நாடுகளுக்கு சில கொள்கைகள் மிக முக்கியமாக இருக்கின்றன. அதாவது இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகளுக்கு சில கொள்கைகள் முக்கியமானவையாக இருக்கின்றன. அதாவது இந்த நாடுகளால் அவற்றின் மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் முறையான இலக்கிடப்பட்டவையாகவும் தற்காலிகமானவையாகவும் இருக்க வேண்டும். அதே போன்று நிதி ஆதாரங்களை மிக திறமையான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதேவேளை ஆசிய பிராந்தியத்தின் பெரும்பாலான நாடுகளைப் போன்று இலங்கையும் எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் பெருமளவுக்கு தங்கியிருக்கிறது. எனவே பிராந்தியத்தில் உள்ள இனி நாடுகளைப் போலவே இலங்கையும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே கூறியது போன்று இலங்கை கடந்த 3 ஆண்டுகளில் நிதித்துறையில் படிப்படியாக முன்னேற்றம் கண்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடியின் தொடக்கத்தில் இருந்ததை விட தற்போது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பகிரப்பட்ட வருமானம் 2 மடங்காக அதிகரிக்கிறது. இவ்வாறு பின்னணியில் முன்னரை விட தற்போது அவர்கள் மக்களுக்கு அவசியமான நிதியுதவியை வழங்கக்கூடிய அளவுக்கு சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். எனினும் சகலரையும் உள்ளடக்கியதும் வலுவானதுமான பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்வதற்கு தற்போதைய மறுசுறுப்புகளை இலங்கை தொடர்ந்து முன்னெடுப்பது அவசியமாகும் என்று இவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாகவே இதனை நாங்கள் பார்க்கிறோம். இது சர்வதேச நாணயத்தினுடைய கருத்தாக அமைகிறது. வரி வருமானத்தை மேம்படுத்துவதில் இலங்கை ஓரளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்பதான செய்தி.